ஒரு கிறிஸ்துவர் கட்டுன வனபத்ரகாளி அப்படிங்கிற கோவில பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. அந்த வீடியோவுக்கு நம்மளோட மக்கள் மத்தியில நெறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அந்த கோவில பத்தி இன்னைக்கு நெறைய விஷயங்களையுமே இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த கோவிலுக்கு எவ்ளோ பக்தர்கள் வராங்க ஐயா? அந்த காளி, வனபத்திர காளி, உக்கிரமான ஒரு பெண் தெய்வம். நம்ம அத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கேட்ட வரத்த உடனடியா குடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அங்க இருக்கு. அது நம்மளுக்கு அங்க வர்றவங்க சொல்லும்போது தான் தெரியுது. நாங்க ம். திரும்பவும் இந்த வீடியோ போட்ட பின்னாடி ஒரு 1 வாரம் கழிச்சு கோயிலுக்கு போய் பார்த்தோம். ம். நம்ம இருக்கும்போதே நெறைய அன்பர்கள் அவங்கள தானா வந்திருந்தாங்க. "ஐயா, ஆமா ஐயா, வீடியோ பார்த்து தான் வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தானா வராங்க, தானா பூஜை பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப அற்புதமான எங்களுக்கு மனசு ரொம்ப நிறைவா இருந்தது. பரவால்ல. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்றோம்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி ஏற்பட்டது. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த கோயில் சம்பந்தமான, அந்த திருப்பணிகள் சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும், அத அந்த அம்மாவோட உத்தரவு கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை தான் அந்த கோயில பொறுத்தவரைக்கும். ம். அப்படி கேட்கும்போது, இப்ப லேட்டஸ்ட்டா கிடைச்ச எங்களுக்கு முக்கியமான தகவல் அப்படி என்னன்னா, பூஜை முறைகள எப்படி செஞ்சா நல்லாயிருக்கும்? நம்ப என்ன வச்சு வணங்குனா, என்ன படையல் போடணும்? என்ன விஷயம் பண்ணணும்? நிச்சயமா. கடைசியில பார்த்தா, அவங்க கேட்ட விஷயம் ரொம்ப எளிமையா இருந்தது. என்னது? என்னடா இதுன்னு ரொம்ப எங்களுக்கு உண்மையிலே ஒரு ஒரு உண்மையிலே ஒரு ஆச்சரியம். பொதுவா படையல்னா நம்ம பிரம்மாண்டமா போடுவோம்ல. இந்த அம்மா கேட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? "ஐயா, எனக்கு எதுவுமே தேவையில்லையே. 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. தேனும், தினைமாவும் வைத்து படைங்க போதுன்ட்டாங்க." எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியம். என்னம்மா இது? ம் நீங்க ஏதேதோ கேட்போம்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். இப்படி கடைசியில என்ன, "இல்ல, இல்ல. எனக்கு தேனும், தினைமாவும் நிச்சயமா. வைத்து படைத்து விட்டால், நீங்கள் கேட்ட வரத்தை தர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு" சொல்லிட்டு உத்தரவு குடுத்துட்டாங்க. ஆ. இப்ப அத தான் நம்ம மக்களுக்கு சொல்றோம். ஐயா, இந்த மேக்கரையில இருக்கிற வனபத்திரகாளியை பார்க்க வர அன்பர்கள் யாராக இருந்தாலும், தேனும், தினைமாவும் ஆ. கொண்டு வாங்க. அந்த அம்மாவுக்கு படைங்க. உங்க வேண்டுதல முன்வைங்க. வரத்த வாங்கிக்கங்க. நன்றி செலுத்துங்க. நீங்களே அந்த பிரசாதத்த சாப்பிட்டு போங்க.